திட்டத்துக்கு வந்து நேற்று வந்து எடப்பாடி செங்கோட்டையன் வந்து நானும் பார்த்தேன். இப்ப தொலைக்காட்சியில அவர் கொடுத்த பேட்டியை பார்த்தேன். அந்த திட்டம் வர காரணமாக இருந்த அம்மாவுடைய படமும் எங்களை எல்லாம் ஆளாக்கிய புரட்சி தலைவர் அவர்கள் படமும் அதுல இல்ல. அதனால நாங்க அந்த நிகழ்ச்சியை நடத்தியவங்கள்ட்ட சொன்னேன். அதை சரி செய்யாத காரணத்தினால நான் அந்த நிகழ்ச்சிக்கு போலன்னு சொல்லியிருக்காரு. சரியான பதில் தானே. அவர் புரட்சி தலைவர் காலத்திலிருந்து சட்டமன்ற உறுப்பினரா 72ல இருந்து புரட்சி தலைவர் கட்சி ஆரம்பிச்ச காலத்திலிருந்து இருப்பவர், 77ல இருந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், ஒரு புரட்சி தலைவர் இயக்கத்தில் ஒரு சீனியர் மோஸ்ட் மெம்பர். அவர் அவருடைய ஆதங்கத்தை சொல்லியிருக்காரு. அம்மாவின் தொண்டரா அவரு, நானும் அதை வந்து அவருடைய கருத்தை வந்து ஏற்றுக்கொள்கிறேன். அது எனக்கு தெரியல. ஆமா ஆமா, அவ்வளவுதான் நான் பார்த்தேன் பேட்டியில. எனக்கு வந்து நான் வீடியோ கிளிப்பிங் அவ்வளவுதான் பார்த்தேன். அதை தாண்டி நான் எதுவும் பார்க்கல. ஒரு அம்மாவுடைய தொண்டரா அவர் சொன்னதா, நானும் ஒரு அம்மாவுடைய தொண்டரா அதை வந்து அவர் சரியா சொல்லியிருக்காருங்கிற முறையில அதை பாக்குறேன். இல்ல இல்ல, அம்மாவுடைய தொண்டர்கள், அம்மாவுடைய கட்சியில இருந்தவர்கள்லாம் அம்மா மறைவுக்கு பிறகு பழனிசாமி எப்படி முதலமைச்சர் ஆனார்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த 4 ஆண்டு ஆட்சியில அம்மாவுடைய பாதையிலிருந்து அவர் விலகி செல்றாருங்கிற காரணத்தினாலதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டது. 21 தேர்தலில் அவ்வளவு பணபலம், அதிகார பலம் இருந்தும் கூட்டணி பலம் இருந்தும் எதனால் பழனிசாமியின் அந்த தேர்தலில் அம்மாவுடைய கொடுத்த ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை என்பது எல்லோருக்கும் தெரியும். அதை தொடர்ந்து வந்த அனைத்து தேர்தல்களிலும் அம்மாவுடைய இயக்கம் தோல்வி அடைந்ததற்கான காரணம் என்ன என்பதும் எல்லாருக்கும் அம்மாவுடைய தொண்டர்களுக்கு தெரியும். 21ல திமுக ஆட்சி அமைத்ததற்கும் இப்ப 24 பாராளுமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெறுவதற்கும் மறைமுகமாக பழனிசாமி உதவி செய்தார். தன் மீது வழக்குகள் வந்து விடக்கூடாது, கைதாகிடக்கூடாதுங்கிறதுக்காக பழனிசாமி தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக புரட்சி தலைவர் கண்ட இயக்கத்தை, அம்மா அவர்கள் கட்டி காத்த இயக்கத்தை கேடயமாக பயன்படுத்திக் கொண்டு தன்னை காப்பாற்றிக் கொண்டு வருகிறார். இது தொடர்ந்து நீடித்தால் 26 தேர்தலுக்கு பிறகு அம்மாவின் இயக்கத்திற்கு மூடு விழா நடத்தி விடுவார். நான் பல முறை தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் உங்களை சந்திக்கிறப்பெல்லாம். அதை அங்கு உள்ள தொண்டர்கள் உணர வேண்டும், நிர்வாகிகள் உணர வேண்டும். இரட்டை இலையை பணபலத்தை வைத்திருக்கிறார் பழனிசாமின்னு அவருக்கு காவடி தூக்கிறதை தொடர்ந்தீங்கன்னா, உங்களை நீங்களே ஏமாத்திட்டீங்கன்னா 26 தேர்தலுக்கு பிறகு நீங்கள் எல்லாம் வருத்தப்படக்கூடிய அந்த சூழல் வந்துவிடும் அப்படின்னு நான் பலமுறை பொதுவா அம்மாவுடைய தொண்டர்கள் எங்க உள்ளவங்களோ எல்லாம் ஓரறியில தரணும்னு நான் சொன்னேன். அதை ஏற்றுக்கொள்கின்ற விதமாக அவருடைய கருத்து இருப்பதாக நான் நினைக்கிறேன். மாவட்ட செயலாளர்கள் தனிச்சையா செயல்பட்டு அவங்களை வச்சுதான் கட்சி நடத்துறாரு எடப்பாடி. அவங்க என்ன பேசுறாங்கன்னு கவனிக்கல. திரு செங்கோட்டையன் பேசினதை நான் வண்டியில வர்றப்ப போனுக்கு எனக்கு ஆபீஸ்ல இருந்து அனுப்பின மெசேஜை பார்த்தேன். நான் கிளம்பில இருந்து டிவி பார்க்கல. பட் அவங்க என்ன பேசினாங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரிந்து அம்மாவின் தொண்டர்கள் அங்க கட்சியின் பெயரோ இரட்டை இலையம் அங்க இருக்கிறதுனால அங்க இருக்கிறவங்க உணவு தொடங்கி விட்டார்கள். கட்சியை பலவீனமாயிட்டு இருக்கு. அந்த கட்சியை ஒரு சில சுயநலவாதிகள், பதவி வெறி பிடித்த பணத்திமிர் உள்ளவர்கள் அந்த கட்சியை தங்கள் வசம் அவர்களை ஏமாற்றி வைத்திருப்பவர்கள் கட்சியை அழித்து விடுவார்கள் என்கிற உண்மை அங்கு நிறைய பேருக்கு புரிய ஆரம்பித்து விட்டது. தமிழ்நாடு முழுவதும் தொண்டர்கள் மனநிலையை பல பேர் எதிரொலிக்கிறார்கள் என்பது இப்பதான் தெரியுது. ஜெயக்குமார் பதில் சொல்லியிருக்காரு. இப்போ செங்கோட்டையன் பேசினதுக்கு அரசியல் கலக்கக்கூடாதுனாலதான் நாங்க ஜெயலலிதா எம்ஜிஆர் படத்தை போடல அப்படின்னு சொல்லியிருக்காரு.
திட்டத்தை கொண்டு வந்து அவங்க தான் அதனால பணத்தை போடலன்னு சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? இல்ல அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு முதல் முறையா அறிவிச்சு அதுக்கு அம்மா அவர்கள் அந்த பிரிலிமினரி சர்வேக்கு நிதி ஒதுக்குறாங்கிறது தெரியும். 16லயும் அம்மா அமைத்து கொடுத்த ஆட்சியில அதுக்கப்புறம் பழனிசாமி 4 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தப்பதான் அதுக்கு நிதி எல்லாம் ஒதுக்கப்பட்டு அந்த ஸ்கீம் வந்தது. அது எதா இருந்தாலும் முதல்ல இது கட்சி நிகழ்ச்சி கிடையாது. இது கொண்டு வந்த அந்த திட்டத்தை கொண்டு வந்ததுக்கு காரணம் யாரு? அந்த அவர்களுடைய படம் அம்மாவின் படத்தை போடவில்லை என்பது போடணுங்கிறது பேசிக்கான விஷயம். ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்தவங்க அரசியல் எல்லாம் தாண்டி அந்த திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டியவர்கள். இன்னும் சொல்ல போனா பழனிசாமி இவரா முதலமைச்சர் அறிவிச்சார் அந்த ஸ்கீமை. அம்மா அவர்களுடைய ஆட்சியின் நீட்சியாக அவர் உட்கார்ந்து இருந்ததுல பண்ணது. அதனால இந்த பதில் எல்லாம் சும்மா மலுப்பல் தானே தவிர இது அம்மாவையும் புரட்சி தலைவரையும் அசிங்கப்படுத்துகின்ற விதமாக அந்த பதில் இருக்கு. அதிமுக செயல்பாடு அது அவருடைய ஆசைய சொல்லிட்டு இருக்காரு. அவரு மக்களுக்கு எல்லாம் அல்வா கொடுக்கிற விதமா செயல்பட்டு வர்றாரு. அததான் அவர் இன்னைக்கு திருநெல்வேலியில இருட்டுக்கடை அல்வா வாங்கி சாப்பிட்டப்ப என்ன தெரியுது, என்ன உணர்த்துறாருன்னா, நாங்க இந்த தேர்தல் வாக்குறுதியும் நிறைவேற்றல, அதுக்கு இவர்கள் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு மனம் இல்லை பணம் இல்லைங்கிறதுனால மத்திய அரசு தேவையில்லாம பழிக்கு இழுக்கிறாரு. மத்திய அரசாங்கம் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் பொதுவாக தான் நிதிநிலை அறிக்கை அறிவிக்க முடியும், திட்டங்கள் ஒதுக்க முடியும். அந்த பணம் எல்லா திட்டங்கள் எல்லா மாநிலத்திற்கும் செல்கிற நிதி தான் அது. ஆனா தங்கள் தவறுகளை மறைக்கிறதுக்காக இவர் மத்திய அரசு மேல பழி சொல்றாரு. கூட்டணி பலம் இருக்குங்கிற நம்பிக்கையில முதலமைச்சர் நினைக்கிறாரு. அது தவறுங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளவு கோபமா இருக்காங்க. இங்க சட்ட ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு துளியும் பாதுகாப்பு இல்லை. டெய்லி நம்ம தொலைக்காட்சிகள்ல ஊடகங்கள்ல பத்திரிகைகள்ல பாக்குற செய்திகள்லாம் உங்களுக்கு ரொம்ப மனவேதனையும் வருத்தத்தை அளிக்கிறது. யாரும் பெண்கள் எல்லாம் வெளியில் செல்வதற்கு அஞ்சுகின்ற சூழ்நிலை வருகிறது. சிறுமிகள்ல இருந்து வயது மிகுந்த மூதாட்டி வரை இன்றைக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. கூலிப்படைகள் அதிகரித்து இருக்கு. 5000க்கும் 10,000க்கும் கொலை நடக்கின்ற விதமாக இன்றைக்கு போதை மருந்து பழக்கத்திற்கு இளைஞர்கள் அடிமையாகின்ற மோசமான சூழ்நிலை. ஒரு காட்டாட்சி தமிழகத்தில் நடைபெற்றுவதுமாக முதல்வரின் குடும்பம் மாத்திரம்தான் இதுல சுபிச்சமா இருக்கு. முதல்வரின் குடும்பம் மாத்திரம்தான் பாதுகாப்பா இருக்குங்கிற சூழ்நிலை தமிழ்நாடு முழுவதும் இருக்கு. இது இந்த 26 தேர்தலில் நிச்சயம் எதிரொலிக்கும். 2011 எப்படி திமுகவுக்கு பலத்த அடி வந்துச்சோ, 2001 எப்படி திமுகவுக்கு பலத்த அடி வந்துச்சோ, அதுபோல ஒரு மாபெரும் தோல்வியை திமுக கூட்டணி சந்திக்கும். அதை மறைப்பதற்காக, மக்களை திசை திருப்புவதற்காக படைபலத்தை நம்பி ஏழை எளிய மக்களை விலைக்கு வாங்கி விடலாங்கிற ஒரு மமதையில அவர் பேசுறாரு. உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணி திமுகவுக்கு மாற்று சக்தியாக மக்கள் எண்ண தொடங்கிவிட்டார்கள். உறுதியாக திமுக வீழ்த்தப்படும். தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி முதல் முறையாக தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி ஆட்சி அமையும். இந்த கருத்தை தொண்டர்கள் கட்சியின் சின்னம் இருக்கிறனால வெளியே வரணும்னு சொல்லி செங்கோட்டையன் அதோட நிலைப்பாடு இருக்குறீங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த கட்சியில உள்ள முக்கியமானவர்கள் வெளியே வரக்கான வாய்ப்பு இல்ல. நான் ஜோசியெல்லாம் சொல்ல விரும்பல. அம்மாவின் தொண்டர்களாக உள்ளவர்கள் அனைவரும் உண்மை நிலை தெரியும். இதை மூடி மறைப்பதற்கு ஒன்றும் இல்லை. விழித்துக் கொள்ளவில்லை என்றால் பழனிசாமி சுயநலத்தால் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு புரட்சி தலைவர் கண்ட கட்சியை கேடயமாக பயன்படுத்தி வருகிறார். திமுக தேர்தல் வெற்றிகளுக்கு மறைமுகமாக உதவி வருகிறார் என்பது எல்லோருக்கும் தெரியும். இந்த நிலை நீடித்து இவர்கள் பழனிசாமிக்கு காவடி தூக்கி கொண்டிருந்தார்கள் என்றால் 26 தேர்தலுக்கு பிறகு அம்மாவின் கட்சிக்கு மூடு விழா நடத்துவதற்கு பழனிசாமி தயாராகிவிட்டார் என்கிற செய்தியைத்தான் நான் சொல்றேன். இந்த நிலையை அவர்கள் நீடிக்க விட்டால் அங்குள்ள தொண்டர்கள் நிர்வாகிகளும் அது நடந்துவிடும் என்பதை அவர்கள் உணர்ந்து வருகிறார்கள். அதனால அதை அவர்கள் தான் புரிந்து கொண்டு சரியான முடிவு எடுக்க வேண்டும். சீமான் பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டிருந்தாரு. நம்மளும் எதிர்ப்பு அறிக்கையெல்லாம் கொடுத்தோம். ஈரோடு இடைத்தேர்தல் அவர் போன எலெக்ஷன்ல வாங்கினதை விட இந்த எலெக்ஷன்ல 14 ஓட்டு வாங்கியிருக்காரு. ஈரோடுங்கிறது பெரியாருடைய மண்ணு. அதுல வாங்கியிருக்காருன்னா போன தேர்தலில் எந்தெந்த கட்சி போட்டிட்டுச்சுன்னு தெரியும். இப்ப திமுக கூட்டணி வைத்து எந்தெந்த கட்சிகள் போட்டியிட்டதுன்னு உங்களுக்கு தெரியும்.
அதனால இன்னொரு கட்சி வாங்கிய வாக்குகளை பற்றி நான் விமர்சனம் செய்வது நன்றாக இருக்காது. அதே நேரத்தில் திரு சீமான் அவர்கள் கடந்த ஆண்டுகள் எல்லாம் பெரியார் அவர்களை பற்றி, தந்தை பெரியாரை பற்றி எப்படியெல்லாம் புகழ்ந்து பேசினார். இன்றைக்கு அந்தர் பல்ட்டி அடித்து பெரியார் போன்ற பெரிய தலைவர்களை, தமிழ்நாட்டில் எல்லோரும் மதிக்கிற தலைவர்களை பற்றி எல்லாம், மறைந்த தலைவர்களை பற்றி இப்படி தரக்குறைவாக பேசுவது ஒரு அரசியல்வாதியாக எனக்கு கூட வெட்கக்கேடாக இருக்கிறது என்பதுதான் உண்மை. நடிகர் விஜயோட எடப்பாடி பழனிசாமி கூட்டணி பேச்சுவார்த்தை முடிச்சுட்டாங்க. 26ல அவரோட இணைஞ்சு போட்டியிட போறாங்கன்னு ஒரு பேச்சு கூட ஐயனார் சொல்லியிருக்காரு. ஐயனார் சொல்லியிருக்காரு, எப்படி பாக்குறீங்க? நடிகர் விஜய் ஐயனார் சொன்னதா அவர் சொல்லியிருக்காரு. ஐயனாரன் சொன்னதா நானும் ஒரு தொலைக்காட்சி புதிய தலைமுறையில வந்த பேட்டியை நானும் பார்த்தேன். இதற்கெல்லாம் திரு விஜய் அவர்கள் தான் பதில் சொல்லணும். ஐயனாருடைய கேள்வியுடைய உண்மைத்தன்மை எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு திரு விஜய் அவர்கள் தான் பதில் விஜய் தலைமையில வர கூட்டணிக்கு தான் கூட்டணி அமைப்போம், தாவேகாவோட தலைவர் விஜயோட தலைமையை ஏற்கிறவங்களோட தான் கூட்டணின்னு சொல்லி நேற்று அறிவிச்சிருக்காங்க. அதான் அப்புறம் அந்த ஐயனாரன் சொன்னதுக்கு மக்கள் மத்தியில போய் ரீச் ஆறதுனால அதுக்கு அவங்க பதில் சொல்லியிருக்காங்க. ஆமா, இல்ல அது எடப்பாடி தன் கூட இருக்கிறவங்க எல்லாம் இப்ப பார்க்க ஆரம்பிச்சிட்டு இருக்காங்கல்ல, இந்த மாதிரி அவர் எங்க போயிட்டு இருக்குங்கிறது அவருக்கும் தெரியும்ல. அதனால அவர்களை ஏமாற்றுவதற்காக கூட்டணி வரும் சொல்றாரு. அந்த கூட்டணி எங்க சிலோல உள்ள கட்சிகளோட அமைக்க போறாரோ இல்ல ஆந்திராவிலேயோ கேரளாவில் உள்ள கட்சிகளோட தான் அமைக்க முடியும். தமிழ்நாட்டு கட்சிகள் அவரோட எந்தெந்த கட்சிகள் கூட்டணிக்கு வரும்னு அவர் தானே சொல்ல போய் தேசிய ஜனநாயக கூட்டணி இதுல உள்ள கட்சிகள் உங்களுக்கு தெரியும். அவர் எந்தெந்த கட்சியோட கூட்டணி இருக்காரு அமையும் சொல்றது ஏதோ ஒரு தன்னை காப்பாற்றிக் கொள்வதாக சொல்கிறேன், ஏமாற்று வேலைன்னு சொல்றேன். இப்ப நீங்களே தான் சொல்றீங்க அவர் திரு விஜய் அவர்கள் கட்சியோட கூட்டணி கூட அவங்க எல்லாம் சொல்றாங்க. அவரை சேர்ந்தவர்கள் ஐயநாதன் இந்த மாதிரி ஒரு முயற்சி நடக்குது, அது விஜய்க்கு அது அவர் தொண்டர்களோ ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், விஜய் இதுக்கு நீங்க அதுல மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதை விஜய் அவர்கள் புரிந்து கொண்டு அறிக்கை கொடுத்ததாக நான் அறிக்கை பார்க்கல. நீங்க சொல்றதை பார்த்தா எங்க தலைமையில கூட்டணி அமையும் சொல்லியிருக்காருங்கிறப்ப இப்ப பழனிசாமி சொல்கிறது, அங்க பழனிசாமி கூட இருக்கிற சிலர் சொல்வது உண்மைத்தன்மை உங்களுக்கு புரியாது வரும். அதாவது அம்மாவின் தொண்டர்கள் எல்லோரும் உணர தொடங்கிவிட்டார்கள். 24 தேர்தலில் பழனிசாமி எடுத்த சுயநல முடிவால் திமுகவிற்கு வெற்றி வாய்ப்பு கிடைத்தது என்பதும், தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கு பல தொகுதியில் வெற்றி பெற வேண்டியதை தடுத்து ஒரு தவறான முடிவால் அது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு மோடியின் ஆட்சி மீண்டும் 3ஆம் முறையாக இந்தியாவில் வந்திருக்கிறது. அதில் தமிழ்நாடு இடம்பெற்றிருக்க வேண்டியதை தடுத்து விட்டார்கள் பழனிசாமிங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. அது பொதுமக்கள் மாத்திரமல்ல, அது எல்லா அரசியல் தெரிந்தவர்கள், அம்மாவுடைய தொண்டர்கள் அனைவருக்கும் தெரியுது. அதனாலதான் நான் சொல்றேன், என்னை பொறுத்தவரை எனக்குள்ள நம்பிக்கை திமுகவை வீழ்த்துவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் பலப்படும். அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் ஓரணியில் திரண்டு தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்துவார்கள். அம்மாவின் ஆட்சி மீண்டும் அமைவதற்கு அனைவரும் ஒன்று திரள்வார்கள், எங்களோடு ஒன்று திரள்வார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இது அவர் இருப்பாரா இல்லையாங்கிறது சொல்ற யூகங்களுக்கு எல்லாம் நான் போய் சொல்ல முடியாது. ஜெயலலிதா பாஜக எதிராக இருந்தாங்க, அவங்க ஆட்சிக்கு எப்படி நம்ம அம்மா 99 தேர்தலில் எதிர்த்து, அதுக்கு மேல நாங்கெல்லாம் 99 அந்த கூட்டணியில நாங்க காங்கிரஸ் கூட்டணியில இருந்தோம். நானும் அப்ப வேட்பாளர் இன்னும் பாஜகவோட கூட்டணி இல்லைன்னாங்க. மீண்டும் 2004 பாஜகவோட கூட்டணிக்கே போனோம். நானும் அதுல வேட்பாளர் இருக்கேன். அதனால ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு கட்சி ஒரு நிலைப்பாடு, கட்சியின் நலன், தமிழ்நாட்டு மக்களின் நலன் கருதி எடுப்பாங்க. அதனால அன்றைக்கு அம்மா சொன்னார்கள், இன்றைக்கு இப்படி சொன்னார்கள். அம்மா 99 ஒன்று சொன்னாங்க, 2000 இது எல்லா கட்சிகளும் எடுக்கிற முடிவு தான். அரசியல்ல நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பரும் கிடையாதுங்கிறது தெரியும். அது மாதிரி ஒவ்வொரு எல்லா கட்சிகளும் கொள்கை கூட்டணி அமைச்செல்லாம் தேர்தலை சந்திக்க முடியாது. காங்கிரஸ் கூட்டணியோட கொள்கை வேற, கம்யூனிஸ்டோட கொள்கை வேற. இன்னும் சொல்ல போனா காங்கிரஸ் கட்சி கூட்டணியில பெக்குலியரா விசித்திரமான கூட்டணிகள் அது. கேரளால காங்கிரசும் கம்யூனிஸ்டும் எடுத்து போட்டிடுறாங்க, தமிழ்நாட்டில் ஒன்னா கூட்டணியில போடுறாங்க. திருமதி பிரியங்கா காந்தி தொகுதியில கம்யூனிஸ்ட் வேட்பாளர் இருந்தாங்க.
அதனால தேர்தல் கூட்டணிங்கிறது மக்கள் நலன் கருதி ஒரு ஆட்சி வீழ்த்தப்பட வேண்டும், தவறான ஆட்சி வீழ்த்தப்பட வேண்டும் என்பதற்காக அமைவது. இதையும் நம்ம குழப்பிக் கொள்ளக்கூடாது. இந்தியா கூட்டணிக்கு வந்து பெருமையான அடி வந்துருச்சு எடப்பாடி பழனிசாமி கருத்து சொல்லியிருக்காரு. அப்ப அவரோட மூவ் வந்து பாஜக கூட்டணிக்கு வர மாதிரி இருக்கா? அது நீங்க அவரை தான் கேட்கணும். பேசும்போது நான் யாருக்கும் அடிமையாக மாட்டேன், என்னை யாரும் அடிமையாக்க முடியாது அப்படின்னு அவரு கருத்து சொல்றாரு. யாரை மீன் பண்ணி சொல்றாரு? அவர் 4 காலிலே ஊர்ந்து பயணம் செய்யறாருல, அது அடிமைத்தனம் இல்ல, அன்புல நான் ஊர்ந்து போறேன் அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவுதான். அம்மாவோட தலைமையில ஆட்சி அமையும் சொல்றீங்க. இந்திய கூட்டணி பொறுத்த வரைக்கும் பாஜக தலைமையில தான் கூட்டணி இருக்கு. இது எந்த இல்ல அம்மாவின் ஆட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி அமைக்கும். ஏன்னா பிரதமர் மோடி அவர்கள் எல்லாம் அம்மா மீதும் புரட்சி தலைவர்கள் அவர்கள் ஆட்சி மீதும் அம்மாவின் ஆட்சி மீதும் எவ்வளவு புகழ்ந்து பேசி வருவது உங்களுக்கு தெரியும். பல முறை அம்மா அவர்களை பல இடங்களில் கோட் பண்ணி பேசியிருக்காரு. அம்மாவை மிகவும் நேசிப்பவர், அம்மா மீது எவ்வளவு ஒரு மரியாதை அன்பெல்லாம் வைத்திருந்தார் தெரியும். அதனாலதான் சொல்றேன், அம்மாவின் ஆட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி அமைக்கும் சொல்றேன். ஒரு நல்ல ஆட்சி அமைஞ்சாலும் அது அம்மா ஆட்சிங்கிறது தான் சொல்றேன். ஆளுநருக்கு வந்து உச்சநீதிமன்ற கேள்வி எழுப்பியிருக்கு. ஏன் மசோதாக்கள் கையெழுத்து போட மாட்டேங்கிறீங்க? என்ன காரணம் கேட்கறதுக்கு எதிர்பார்க்கறீங்க? ஆளுநர் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாலும் அதுக்கு பதில் சொல்லணும். அது தன்னை ஆளுநருங்கிறது தனது அதிகாரத்திற்கு உட்பட்டு செயல்படணுங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு. இந்த ஆட்சிக்கு ஒரு மூக்கணாங்கயிறு மாதிரி தான் இருக்கணும். அவரே ஒரு தடையா இருக்கக்கூடாதுங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு. சிஎம் வந்து பேசும்போது தமிழக நிதி வந்து பல பிற மாநிலங்களுக்கு இல்ல அது ரொம்ப ஒரு முதல்வர் பேசுவதற்கு உகந்த கருத்து இல்ல. இப்ப தமிழ்நாட்டுல எத்தனை மாவட்டங்கள் இருக்கு? நீங்க இந்த ஜிஎஸ்டி எல்லாம் சென்னையிலையும் கோயம்புத்தூர்லயும் அதிகமா கிடைக்கும். அதனால அது மூலம் வர்ற வரி வருமானம், அங்க இன்கம் டாக்ஸ்ல அதிக வருமானம் வரும். அதனால கோயம்புத்தூருக்கு நீங்க பணம் கொடுக்கணும், சென்னைக்கு தான் நிதி அதிகமா ஒதுக்கணும்னு எப்படி நம்ம மாவட்டத்துல கேட்க முடியாது, கேட்க மாட்டாங்க. அது கேட்கக்கூடாதுன்னு எல்லாரும் தெரியும். ஏன்னா வளர்ச்சிங்கிறப்ப தொழிற்சாலைகள் இல்லாத மாவட்டங்கள் எத்தனையோ இருக்கு. விவசாயத்தை மட்டும் நம்பி இருக்கிற மாவட்டங்களுக்கும் வளர்ச்சி திட்டங்கள் போகணும். எல்லா மாவட்டங்களுக்கும் வளர்ச்சி திட்டங்கள் போகணும். அதே தியரி வந்து இந்தியாங்கிற நாட்டுக்கும் பொருந்தும். நிறைய மாநிலங்கள் வந்து நல்லா வளர்ச்சி பெற்ற மாநிலங்களா இருக்கு. சில மாநிலங்கள் இன்னும் வளர்ச்சி அந்த அளவு வரையில. தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, கர்நாடகா போன்ற வளர்ச்சி பெற்ற மாநிலங்கள்ல இருந்து அதிக நிதி வரும். அந்த நிதியை எல்லா மாநிலங்களுக்கும் பகிர்ந்து கொடுப்பது என்பது இயல்பு. இப்ப முதலமைச்சர் இங்க வர்ற டாக்ஸ்ல வர்ற ஃபண்ட் அந்தந்த டிஸ்ட்ரிக்டுக்கு கொடுக்கிறாரு. எல்லா டிஸ்ட்ரிக்ட் தானே கொடுக்க வேண்டியிருக்கு. ராமநாதபுரத்துக்கும் கொடுக்கணும், புதுக்கோட்டைக்கும் கொடுக்கணும், கோயம்புத்தூருக்கும் கொடுக்கணும், சென்னைக்கும் கொடுக்கணும், திருநெல்வேலிக்கும் கொடுக்கணும், மதுரைக்கும் கொடுக்கணும். இதுல ஒரு சில பகுதியில விவசாயம் சிறப்பா இருக்கும், ஒரு சில பகுதியில தொழில் வளம் முன்னேறி இருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அங்க வருமானம் கிடைக்கும் அரசாங்கத்துக்கு. அது அனைத்து மாவட்டங்களுக்கு சரியாக வளர்ச்சிக்கு தேவைக்கு ஏற்ப பிரிச்சு கொடுப்பாங்க. இதை இவர் வந்து தனது இயலாமைய மத்திய அரசு மீது பழி சுமத்தி தேர்தலுக்கு முன்னாடி வாக்குறுதி கொடுத்தாருல, பழைய ஓய்வு திட்டம் அறிவிக்கிறார், இளைஞர்களுக்கு இத்தனை லட்சம் வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவேன், மாணவர்களின் கல்வி கடனை நீக்குவேன், எதற்கெல்லாம் எடுத்து அவர் போனாரு. அந்த கொரோனா காலத்துல உயிரை துச்சமாக செயல்பட்ட மருத்துவர்களையும் செவிலியர்களையும் பர்மனன்ட் பண்ணுவேன், இந்த பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தரம் பண்ணுவேன். இது போல பல அவர் அறிவித்த பல தேர்தல் வாக்குறுதிகள் இன்று கேள்விக்குறியாவே இருக்கு. அதையெல்லாம் நிறைவேற்ற முடியல. இன்னும் ஒரு வருஷத்துல எலெக்ஷன் வருது. அந்த பயத்துல இவர் பழியை தூக்கி மத்திய அரசு மேல போடுறாரு. அதுதான் நானும் எனது தம்பிகளோ பெரியாரை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், பெரியாரை ஏற்றுக்கொள்ள தம்பிகள் என்ன விட்டு போகலாம்னு சொல்றாரு. யாரு? சீமான் சொல்றாரு. இப்போ அதை எப்படி பாக்குறீங்க? சீமான் பேசுறதெல்லாம் பெருசா இருந்துட்டு பேச நீங்க என்ன கேட்கணும் அவர்கிட்ட? போன வருஷம் நீங்க இப்படி எல்லாம் தந்தை பெரியாரை பற்றி இப்படி ஒருவா பேசுனீங்களே, 6 மாதத்துல இப்படி ஒரு மனநிலை மாற்றத்துக்கு காரணம் என்ன? நீங்க அவரை கேள்வி விட்டுட்டு இப்ப உள்ளது புரிதல் இல்லைன்னு அடுத்த 6 மாதத்துல சொல்லலாம். அதனால அவருக்கு புரிதல் எப்ப வருதுன்னு யாருக்கும் தெரியாது. அதான் இன்றைய புரிதல். நேற்று எனக்கு ஒரு புரிதல், இன்றைக்கு ஒரு புரிதல். ஒரு கட்சியை வழிநடத்துகின்ற ஒரு பொறுப்புல இருக்கிற ஒரு பேசினார்னா அதை விட சிரிப்பு கூர்ந்தது வேற ஒண்ணும் இல்ல. இதே மாதிரி நகைச்சுவையான விஷயங்கள் எல்லாம் பேசி நீங்க வந்து
உங்க நேரத்தையும் வீணடிக்க வேணாம்னு இருக்கிறது பாஜகன்னு சொல்லி விமர்சனம் இருக்கு. விமர்சனங்கள் இருக்காது. உண்மையா என்னங்கிறத நீங்க அவர்கிட்ட கேட்கணும். விஜய் நம்ம ஆட்சிக்கு வந்தா கூட்டணி கட்சிகள் வந்து வாய்ப்பு கொடுப்போம், கூட்டணி ஆட்சி தான் தமிழகத்துக்கு கூட்டணி ஆட்சி வந்து இது வந்து யாருமே வந்து எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்க்கல. கூட்டணி ஆட்சி வந்து தமிழகத்துக்கு ஒத்து வருமா? அம்மா மக்கள் மனது இருந்தால் மார்க்கம் உண்டுன்னு சொல்லுவாங்க. அது போல தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைகிறப்ப அந்த கூட்டணியில உறுதியாக அது ஒரு சிறந்த ஆட்சியாக அமையும். அதை வந்து தமிழ்நாட்டு மக்கள் பார்க்கத்தான் போகிறோம். வரக்கூடிய நாட்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில மெகா கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்ன சொல்லிட்டாங்கன்னா இனி வரக்கூடிய காலங்களில் பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது இல்லைன்ற மாதிரி இந்த பேம்பர் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி வரக்கூடிய நாள் தான், அது எவ்வளவு நாள் என்னங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு டைம் லிமிட் இருக்கும். தேர்தல் வரப்ப அதை பத்தி நம்ம பேசிக்கலாம். ஓகே சார், தேங்க்ஸ்.